அதுவும் இல்லாமல் அக்செப்ட் ஆர் டீக்ளைன் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே, டு பி கண்டினியூட் தொடரும். யாதா யாதா முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Right plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஓகே, இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படியே நம்ம முடங்கி கிடக்காம ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கலான்னாக்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த முடிவு என்னன்னா, ஒரு புதிய ஐபிஎல் டீம் கிரியேட் பண்ணலான்னு உங்களுக்கு கமெண்டில் நான் கேட்டிருந்தேன். அதுக்கான ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃபர் நமக்கு வந்திருந்து. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு பில்டிங் ஏ நியூ டீம்னு நம்ம அக்செப்ட் பண்ணவா டீக்ளைன் பண்ணவான்னு உங்கள்கிட்ட போன வீடியோவில் கேட்டிருந்தோம். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 300 கமெண்ட்ஸ் கிட்ட போன வீடியோவில் வந்துச்சு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோன்னு தான் சொன்னீங்க. நம்மளை இன்னொரு திசைக்கு எடுத்து செல்ல போகிறது இந்த அக்செப்ட்னு ஒரு பட்டன் தான் கைஸ். நம்ம ஒரு புதிய ஐபிஎல் டீம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம இங்கே வீடியோ போட்டாலும் சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி அந்த மாதிரி டீம்ஸுக்கு தான் ஆடிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே ஒரு டீமை கிரியேட் பண்ண போகிறோம். நமக்குன்னு ஒரு டீம் இருக்க போகுது. ஓகே கைஸ், அக்செப்டை கிளிக் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாரோட ஆதரவால் அக்செப்டை கிளிக் பண்ண போகிறோம். எஸ், இட்ஸ் அக்செப்டட் கைஸ். ஓகே, அக்செப்டை கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு புது டீமை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள பேஜுக்கு பேர் கேஸ். புது டீமை க்ரியேட் பண்ணது நம்மளே எல்லா பேரெல்லாம் கரெக்டாக கொடுத்து அந்த டீமை க்ரியேட் பண்ணதுக்குள்ள ஆக்ஷனை முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்குள்ள இது கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, டீம் நேமை பொறுத்த மட்டும் எனக்கு பயங்கர ஒரு டவுட் லேகம் கிடக்கு. நம்ம சதர்ன் ஸ்பாட்டன்ஸ் இல்லைன்னா பிளாஸ்டிங் சவுத் ஸ்பாட்டன்ஸ் நாங்கள் போடலான்னாக்க நம்ம நினச்சிருந்தோம். நான் போலில் கேட்டப்போ தமிழ் மலபார் கிங்ஸுக்கு போயிட்டு அது எனக்கு அந்த இது அவுட் ஆஃப் சிலபஸில் தான் வச்சுருந்தேன் அந்த பேர். ஆனால் ஓட்ஸ் அதுக்கு தான் அதிகமாக விழுந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் அந்த ஓட்ஸ் நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஆனால் இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், சதர்ன் ஸ்பாட்டன்ஸ் ஆர் பிளாஸ்டிங் சவுத் ஸ்பாட்டன்ஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நேமை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ் மலபார் கிங்ஸ் எனக்கு ஏதோ டச் ஆகாத மாதிரி இருக்காது. நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லும் டிஎம்கேன்னு இருக்கு. அது ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டியை சொல்கிற மாதிரி இருக்குது. நானே அது சும்மா தான் போட்டேன், உப்புக்கு சப்பா சும்மா ஒரு 4வது ஆப்ஷன் இருக்கட்டுமேன்னு போட்டேன். பார்த்தா அதை போய் வின் பண்ண வச்சிருக்கீங்களாடா, இப்படி நாய் போச்சு நிலைமை. சதர்ன் ஸ்பாட்டன்ஸ் ஆர் பிளாஸ்டிங் சவுத், இந்த ரெண்டில் ஒரு பேரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த டீம்ஸுக்கு நிறைய கமெண்ட் வருதோ, எந்த டீம் நேமுக்கு நிறைய கமெண்ட் வருதோ அந்த டீம் நேமை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு சும்மா நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம டீமை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இதை கொடுக்க போகிறோம், நேமை கொடுக்க போகிறோம். கஸ்டம் நேமை எடிட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கிளிக். ஐயோ, என்ன இது? நாட் எனஃப் மணி இன் வேலட்டா? யூ do not have enough money to register the team in IPL auction. You have only 35 crore total, 75 crore needed. வாவ், என்னையா இது எலே? அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு காலு நொண்டி போய் பிசிசிஐ படி ஏறி கடைசியில் எங்கே கொண்டு நிறுத்திடுறோம் பத்தியலா கைஸ். ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மணி ஒழுங்கா இல்லையா, அதனால 75 கோடி வேணுமா? நம்மகிட்ட 35 கோடி தான் இது வரைக்கும் கிரிக்கெட் விளையாடி ஐபிஎல் ஆடி அப்படி இப்படின்னு நம்ம வேலெட்டில் இருக்கேன். இன்னும் 40 கோடி கிட்ட வேணாம் கைஸ். நம்மகிட்ட 35 கோடி தான் இருக்கு. 75 கோடி மொத்தத்துக்கு வேணாம் ஐபிஎல் டீமில் ரெஜிஸ்டர் பண்ணது, ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணது டீமை. சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு கைஸ். பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக்க இதெல்லாம். நம்ம என்ன அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் எப்படியாவது இது பண்ணிடலான்னு பார்த்தாக்க இறங்கினது 35 கோடி தான் இருக்கு. நமக்கு 40 கோடி வேணும். டோட்டலி டிஸப்பாயின்மெண்டட் கைஸ், டோட்டலி டிஸப்பாயின்மெண்ட். இனி என்ன பிளான்னு நம்ம யோசிக்க போகிறோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் உறங்கும், நாளைக்கு காலத்தை எழும்பி என்ன சம்பவம்னு யோசிக்கலான்னு சொல்லி சோகத்தோட தூங்கியாச்சு. காலத்தை எழும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கைஸ். இந்த நிலம் தான் என் தாத்தா எனக்கு வேண்டி எழுதி வச்ச நிலம். இந்த நிலத்தில் நம்ம ஏதாவது பண்ணி குயிக்காக எப்படியும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோமா? எஸ், கிளிக் எஸ். எஸ், இப்போ நம்ம நிலத்தில் போகிறோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது நடந்து போயிட்டு இருக்கும்போது, இதில் ஏதாவது ஒரு கிராப்ஸ் வச்சு இல்லைன்னா நிலத்தை லீஸுக்கு விடலாமா, என்ன சம்பவம்னு யோசனை வருது. நம்ம நேரே வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டரில் தேட போகிறோம். இந்த இதில் என்னது வச்சா கொள்ளலாம், இல்லைன்னா இந்த நிலத்தை அப்படியே விற்றுருவோமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் விற்றா பயங்கர இது, ஆனால் விற்றா செட் ஆகாது கைஸ். ஏன்னா தாத்தா எனக்கு வேண்டி பாசமாக எழுதி வச்ச சொத்து. நம்ம கம்ப்யூட்டரில் போய் தேடுவோம் விச் கிராப் ஹேஸ் ஹையஸ்ட் ப்ராஃபிட்னு. ஸ்ட்ராபெரி ஓகேன்னு தோணுது. எஸ், ஸ்ட்ராபெரி ரிலேட்டடாக யாராவது இருக்காங்களான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். எஸ், கூகுளில் நம்ம பார்ப்போம் ஸ்ட்ராபெரி ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் யார்ட்டையாவது கிடச்சிதான்னு. ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, கால் பண்ணி பார்ப்போம்.
I need some help from you. அங்கேருந்து ஒரு ஆள் ஃபோன் எடுத்திருக்காரு. Welcome 90s Joe, you are always welcome. அவரு ஃபார்முக்கு நம்மளை விழிச்சிருக்காரு கைஸ். இப்போ do you want to visit the manager of strawberry farm? எஸ்ன்னு கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மு விசிட் பண்ண போகிறோம். Alright, எஸ் thank we are you. going to visit. நம்ம சொல்ல போகிறோம் நாங்கள் என்ன வரோம், கண்டிப்பாக வரோம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு காரை அடிக்கும் நேரே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நோக்கி போகிறோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடச்சிங்க அது நமக்கு ஐபிஎல் டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிற வழியில் ஆனால் நான் ஒரு அந்த பில்டிங்குள்ளே ஒரு சம்பவம் பார்த்தேன். சரி பெரிய தோனி ஃபேனாக இருப்பார் போல் ஸ்ட்ராபெரி ஃபார்மர்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். நேரே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் ஒரு பயங்கர ஒரு ஷாக்கு கேஸ். யோ விவசாயி தோனி ஃபார்ம் யாது? நம்ம தோனியை மீட் பண்ணிட்டோம் கைஸ். பார்த்துட்டேன் எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன். Hello, come here 90s Joe. ஓகே நம்மளை விழிக்காரு தல. எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன். இது சொன்னா எவனாவது நம்புவானா? Hello 90s Joe. Hello 90s Joe. Hello 90s Joe. Hello 90s Joe from Joe Zone Gaming Channel. ஓகே தல, நான் வந்து ஒரு புதிய டீம் ஒன்று பில்டு பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய பைசா தேவைப்படுது. ஏதாவது ஸ்ட்ராபெரி மூலமாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னாக்க உங்களை தேடி வந்ததுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது. என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி வந்து தோனிட்ட. Starting a new franchise isn't easy. You need funding before the auction begins. I'll support you with the strawberry plants and the initial investment for your farm. Use this money for your IPL registration and farm setup. I will sponsor your team. You will receive are 30 crore, but there is one condition. The team must carry my brand name 7. தோனி நமக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறாரு கைஸ். அதாவது அவரோட 7 பிராண்டுன்னு ஒரு பிராண்ட் உண்டுல்ல, அதை நமக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறாரு. நம்ம ஜெர்சியில் எல்லாம் போட்டால் அதுக்கு ஒரு 30 crore கிடைக்குமா. கிட்டத்தட்ட நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது ஒரே ஒரு ஆளால். நம்ம தோனி ஃபார்முக்கு விசிட் பண்ணால் கரெக்டாக ஸ்ட்ராபெரியில் ஒரு 5-6 கோடி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம திருப்பி அவர் ஹார்வெஸ்ட் பண்ணி திருப்பி குடிக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம் வரப்போகிற கேம்ஸில். நம்ம ஆஃபரை அக்செப்ட் பண்ணதான் நம்ம வேலெட்டில் 75 கோடி வந்தங்கி நம்ம டீமை கிரியேட் பண்ணக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். லெட்ஸ் see guys, accept the offer. ஓகே கைஸ், இங்கே பாருங்க வேலெட் வந்து 75 crore ஆயாச்சு. இப்போ தோனி நம்மகிட்ட இருந்ததை சொல்லியாரு. Don't worry about paying it back now. After the harvest, you can return the amount. Focus on building the farm first. The harvest will take care of the rest. All the best 90s Joe. I hope to see your team in the auction soon. நேர வீட்டுக்கு போகிறோம். வேலையை டீமுக்குள்ளே போகிறது தான் கேஸ். அந்த அக்செப்ட் பட்டனை இன்பாக்ஸில் போய் திருப்பியும் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம். எஸ் டீம் நேம் வருது, டீம் நேமை கொடுக்குறோம். டீம் நேம் என்னன்னு இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கீழே சொல்லுங்கள் எந்த டீம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு. நீங்கள் சொல்லிய டீமை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சதர்ன் ஸ்பார்டன்ஸ் ஆர் பிளாஸ்டிங் சவுத் ஸ்பார்டன்ஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஏன்னா வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் இந்த 2 டீமில் ஏதாவது ஒரு நேமை சொல்லுங்கள். அந்த நேமை தான் வைக்க போகிறோம். பறந்தே ஆகிறோம். எபிசோடில் ஆக்ஷன் அண்ட் ஜெர்சி ரிவீல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசோன். நெக்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோவுக்கு நம்ம 500 லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம், அடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோவை பார்க்குறோம். சரியான டீம் எல்லாம் வாங்க போகிறோம், தரமான சம்பவம் எல்லாம் வாங்க போகிறோம். எஸ் ஓகே, பாய் கைஸ்.